ஆகவே மாறிவிட்டது. எல்லாமே அவசரம், எல்லாமே பரபரப்பு. வானுயர்ந்த கட்டிடங்களும் ஒலி மாசும் செயற்கை ஒளியும் நிறைந்த நகர வாழ்க்கைக்கு மத்தியில் நாம் நாள்தோறும் தொலைத்துக் கொண்டிருப்பது என்ன? அது ஒரு நிதானமான மூச்சு, நிசப்தமான சிந்தனை மற்றும் இயற்கையோடு இணைந்த ஆத்ம திருப்தி. இந்த சலசலப்பு நிறைந்த நகர்ப்புற வாழ்க்கைக்கு ஒரு மாற்று உண்டு என்றால் அது காலத்தால் மறக்கப்படாத நமது கிராமத்து வாழ்க்கைதான். கிராமம் என்பது வெறும் மண் சார்ந்த புவியியல் பகுதி அல்ல, அது காலத்தால் அழியாத பண்பாட்டின் வேர்கள் பதிக்கப்பட்டிருக்கும் ஓர் ஆத்மார்த்தமான இல்லம். கிராமத்தின் விடியல் ஓர் இசை திருவிழாவை போல தொடங்குகிறது. சத்தமிடும் அலாரங்களுக்கு பதிலாக தூய்மையான வானில் இருந்து கோழிகளின் கூவலும், ஆற்றுப்பரப்பில் தவழும் பனி மூட்டமும், வயல் வரப்பில் மாடுகளின் மணியோசையும் காலை பொழுதின் ஆரம்பத்தை குறிக்கின்றன. இங்கு சுவாசிக்கப்படும் காற்றானது எந்த செயற்கை வாசனையும் அற்ற, மண்ணின் ஈரப்பதமும் பூத்துச் சிரிக்கும் செடிகளின் பசுமையும் கலந்த ஒரு புத்துணர்ச்சியாகும். அதிகாலையில் பெண்கள் வாசல் தெளித்து போடும் கோலங்கள் வெறும் அழகுக்காக அல்ல, அது அந்த நாளுக்கான வரவேற்பின் சின்னங்கள். இந்த கிராமிய காலை நேரத்தின் சுவையே அலாதியானது. அடுப்பில் ஆவி பறக்கும் சுக்கு காப்பியோ அல்லது தூய பசும்பாலில் காய்ச்சிய டிகாக்ஷன் காப்பியோ உடலுக்கும் மனதுக்கும் தரும் புத்துணர்ச்சி இணையற்றது. அதைத் தொடர்ந்து கிணற்றில் இருந்து கயிறு கட்டி நீர் இறைத்து குளிர குளிர குளிப்பது அல்லது ஓடும் ஆற்று நீரில் ஒரு முழுக்கு போடுவது. இதுதான் கிராமத்து ஷவர். அந்த நீர் தரும் சிலிர்ப்பும் இயற்கையின் சலசலப்பும் நம் உள்ளத்தின் அத்தனை சோர்வுகளையும் நீக்கிவிடுகின்றன. இந்த விடியலின் நிசப்தமும் இயற்கையின் சத்தமும் ஒருங்கே அமைவதுதான் கிராமத்தின் முதல் உன்னதமான பரிசு. இங்கு வாழ்க்கை மெதுவாகவும் தெளிவாகவும் நகர்கிறது. கிராமத்தின் உயிர்நாடியாக திகழ்வது அதன் உழவு தொழில்தான். விவசாயிகள் சூரியனை கண்டதும் வயலை நோக்கி விரைவது வெறும் பணியாக இல்லாமல் பூமி தாயுடனான ஒரு புனித உரையாடலாக அமைகிறது. வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் செய்யும் உழைப்பு உணவுச் சங்கிலியின் முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டத்தை நமக்கு உணர்த்துகிறது. மண்வெட்டி பிடித்த கைகளும் சேற்றில் பதிந்த கால்களுமே இந்த தேசத்தின் பொருளாதார அடித்தளம். நாற்று நடுதல், களை எடுத்தல், அறுவடை என ஒவ்வொரு செயலிலும் உடல் உழைப்பு மட்டுமல்லாமல் மண்ணின் மீதான பக்தியும் வெளிப்படுகிறது. நகரத்தின் இயந்திரமயமான உற்பத்தியில் காண முடியாத ஓர் உன்னதம் கிராமத்தின் உழைப்பில் உண்டு. உழவனின் வியர்வை சிந்தி பெறும் விளைச்சலின் மதிப்பை புரிந்துகொள்ள ஒருமுறை வயலில் இறங்கி நிற்பதே போதுமானது. ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு காய்கறியும் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவருடைய அயராத உழைப்பின் சான்று என்பதை இங்கேதான் உணர்கிறோம். இந்த உழைப்பின் மூலம் கிடைக்கும் தன்னிறைவும் தன்மானமும் வேறு எந்த தொழிலிலும் எளிதில் கிடைத்துவிடாத மனநிறைவை தருகிறது. இந்த கூட்டு உழைப்பும் பகிரப்பட்ட சவால்களுமே கிராமிய சமூகத்தின் வலுவான கட்டமைப்பை உருவாக்குகின்றன. அந்த வலுவான அடித்தளத்தின் மீதுதான் கிராமத்து வாழ்வில் உறவுகள் வெறும் பெயரளவிலானவை அல்ல, அவை இரத்தமும் சதையுமாக பிணைக்கப்படுகின்றன. அங்கு வீடுகளுக்கு இடையே பெரிய சுவர்கள் இருக்கலாம், ஆனால் மனங்களுக்கு இடையே திரைகள் இல்லை. ஒருவருக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களில் ஊரே திரண்டு நின்று துணை நிற்பது கிராமத்து சமூகத்தின் சிறப்பு. அங்கே ஒரு வீட்டு திருமணத்தை ஊரே சேர்ந்து நடத்துகிறது, ஒரு துயரத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் ஆறுதல் கூறுகிறது. இதுதான் கிராமத்தின் கூட்டு வாழ்க்கை முறை. ஆலமரத்தடியும் கோயில் திண்ணையும் வெறும் ஓய்வெடுக்கும் இடங்கள் அல்ல, அவை அன்றாட விவாதங்கள், அறிவு பரிமாற்றங்கள் மற்றும் தலைமுறை அறிவின் புகலிடங்கள். பெரியவர்கள் அமர்ந்து உலக நடப்புகளை அலசுவார்கள், குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வார்கள். இங்குதான் நீதி, நேர்மை, வாழ்வியல் தத்துவங்கள் யாவும் வாய்மொழியாக பயிற்றுவிக்கப்படுகின்றன. குழந்தைகள் தங்கள் நேரத்தை செயற்கை திரைகளுக்குள் முடங்காமல் கில்லி, பம்பரம், கண்ணாமூச்சி போன்ற விளையாட்டுகள் மூலம் உடல் ஆரோக்கியத்தையும் குழு மனப்பான்மையையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். அங்கே மகிழ்ச்சி பகிர்வதன் மூலம் பன்மடங்கு பெருகுகிறது.
திருவிழா காலங்களில் சாதி மதம் கடந்து அனைவரும் ஒன்றாக கூடி மகிழ்வது கிராமத்தின் ஈடு இணையற்ற சமூக நல்லிணக்கத்தை காட்டுகிறது. இந்த சமூக பிணைப்பின் அடுத்த பரிமாணம் கிராமத்து உணவு பண்பாடு. இது சுவைக்கான தேடல் மட்டுமல்ல, ஆரோக்கியத்திற்கான ஒரு வாழ்வியல் முறையும் கூட. விறகடுப்பில் மண்பானையில் சமைக்கப்படும் உணவுகள் இயற்கை இழைநயத்துடன் சமைக்கப்பட்டு அதன் சுவையே தனித்துவமானது. அன்னைக்கே பறிக்கப்பட்ட காய்கறிகள், கைக்குத்தல் அரிசி, இயற்கையான மசாலாக்கள் என எல்லாமே ஆரோக்கியத்தின் சான்றுகள். வாழை இலையில் அமர்ந்து உறவுகளுடன் சேர்ந்து உணவு உண்ணும் அந்த அனுபவம் 5 நட்சத்திர உணவகங்கள் தர முடியாத ஓர் அலாதியான மனநிறைவை தருகிறது. மாலையில் டீக்கடையில் நடக்கும் அரசியல் பேச்சுகளும் சுடச்சுட விற்கும் சுண்டல் பஜ்ஜியும் அந்த நாளின் இனிமையான நிறைவு. இறுதியாக சூரியன் அஸ்தமிக்கும்போது கிராமம் மென்மையான தங்க ஒளியில் மூழ்கி அமைதி நிலவுகிறது. பகலின் பரபரப்பு நீங்கி இரவின் நிசப்தம் மெல்ல மெல்ல கவியும். வானில் நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கில் மின்னுவதை காண முடியும். நிலவொளியில் திண்ணைகளில் அமர்ந்து கதை பேசி உறங்கச் செல்வது டென்ஷன் இல்லாத தூக்கத்திற்கு உத்தரவாதம். கிராமத்து வாழ்க்கை வெறும் எளிமையானதல்ல, அது ஆழமானதும் அர்த்தமுள்ளதுமான ஒரு வாழ்க்கை கையேடு. அது இயற்கையை மதித்தல், உறவுகளை போற்றுதல், உழைப்பின் முக்கியத்துவத்தை அறிதல் போன்ற அத்தியாவசிய பாடங்களை கற்பிக்கிறது. நகரத்தின் வேகத்தில் தளர்ச்சி அடையும்போது கிராமத்தை நோக்கிச் செல்லும் ஒரு சிறிய பயணம் நம்முடைய இழந்த நிதானத்தையும் ஆத்ம திருப்தியையும் மீட்டு தருகிறது. கிராமம் என்பது திரும்பிச் செல்வதற்கான ஒரு பழைய இடமல்ல, மாறாக வாழ்க்கையின் நிஜமான அர்த்தத்தை தேடும் ஒரு பயணத்தின் துவக்க புள்ளி. மாறும் கிராமங்கள் மரபும் நவீனமும் சந்திக்கும் புள்ளி. வேர்களின் வலிமையும் நகர்ப்புற மோகமும். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பது வெறும் சொற்றொடர் அல்ல, அது நம் சமூக பொருளாதார அடித்தளத்தின் ஆணிவேர். ஆனால் கிராமத்தை பற்றி பேசும்போது நாம் பெரும்பாலும் பசுமையும் அமைதியும் நிறைந்த ஒரு பிம்பத்தை மட்டுமே மனதில் கொள்கிறோம். உண்மையில் கிராமம் என்பது உழைப்பு, சுயசார்பு மற்றும் நுட்பமான சமூக கட்டமைப்புகள் நிறைந்த ஒரு உயிருள்ள பொருளாதார மையம். அங்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்கூரையும் தோட்டமும் தெருக்களும் கூட்டு வாழ்க்கையின் அடையாளங்கள். ஒரு கிராமத்தின் வலிமை என்பது அதன் சுயசார்பு பொருளாதாரத்தில்தான் அடங்கியுள்ளது. விவசாயம் பிரதானமாக இருந்தாலும் கம்மியர்களின் கைவினை திறன்கள், மண்பாண்ட தொழில், நெசவு மற்றும் உள்ளூர் சந்தைகள் ஆகியவற்றால் கிராமம் ஒரு சிறு நகரத்திற்குரிய பல பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது. பணம் சார்ந்த வணிகத்துக்கு அப்பால் பண்டமாற்று முறைகளும் ஒருவர் மற்றவருக்கு உதவியும் வாழும் உன்னதமான அணுகுமுறை இங்கு இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. பாரம்பரிய அறிவு, இயற்கை மருத்துவம், பருவநிலையை பற்றிய உள்ளூர் ஞானம் ஆகியவை இங்கே தலைமுறைகளாக பாதுகாக்கப்படுகின்றன. பிளவுபடும் கிராமங்கள், வெளியேறும் இளமையும் நுழையும் தொழில்நுட்பமும். ஆனால் கிராமிய வாழ்க்கை இன்று மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறது. அது இளைய தலைமுறையின் புலப்பெயர்வு. நகரத்தின் கவர்ச்சியான விளக்குகளும் உடனடி பணமும் எளிதான வாய்ப்புகளும் கிராமத்தின் வளமான மூளையை வெளியே இழுத்துச் செல்கின்றன. இதனால் வயல்கள் உழ ஆளில்லாமலும் பாரம்பரிய கலைகள் கற்றுக்கொள்ள வாரிசுகள் இல்லாமலும் தவிக்கின்றன. கிராமம் வயதானவர்களின் அமைதியான புகலிடமாக மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வெளியேற்றத்தின் மறுபக்கத்தில் நவீன தொழில்நுட்பத்தின் வருகை கிராமத்தின் முகத்தையே மாற்றுகிறது. செல்போன்கள், இன்டர்நெட், செயற்கை உரங்கள் மற்றும் நவீன பாசன முறைகள் இன்று கிராமத்தின் அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத அம்சங்கள் ஆகிவிட்டன. தகவல் தொடர்பு எளிமையாகியுள்ளது. ஆனால் இந்த தொழில்நுட்ப புரட்சி சமூகத்தின் உறவுகளை சற்று நெகிழ்த்தவும் செய்கிறது. திண்ணைகளில் நடந்த உரையாடல்கள் இப்போது திரைகளுக்குள் சுருங்கிவிட்டன. உலகத்துடன் இணைந்தாலும் உள்ளூர் சமூகத்தின் பிணைப்பில் ஒரு லேசான விரிசல் விழுகிறது. பாரம்பரியம், ஒரு சமநிலை தேடல். இன்றைய கிராமத்தின் முக்கிய போராட்டம் வளர்ச்சிக்கும் பாரம்பரியத்திற்கும் இடையேயான சமநிலையை கண்டறிவதுதான். தார் சாலைகளும் நல்ல பள்ளிகளும் மருத்துவ வசதிகளும் கிராமத்திற்கு அத்தியாவசியம்.
ஆனால் இந்த வளர்ச்சியின் பெயரால் அவர்களின் பாரம்பரிய கட்டமைப்பு, நீர்நிலைகள் மற்றும் இயற்கை வழிமுறைகள் பலியிடப்படுவது துயரமானது. எடுத்துக்காட்டாக, களிமண்ணின் பயன்பாடு குறைந்து சிமெண்ட் வீடுகள் அதிகரிப்பது மண் சார்ந்த வாழ்வியலையும் வெப்பத்தை குறைக்கும் இயற்கையான கட்டிடக்கலையையும் அச்சுறுத்துகிறது. சுயசார்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கூட்டு வாழ்க்கை ஆகிய 3 தூண்களின் மீதுதான் கிராமியத்தின் தனித்துவம் நிலைத்திருக்கிறது. இந்த தூண்களை நவீனப்படுத்த